காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இந்த உலகத்தில் பிறந்ததே ஒரு தற்செயலான செயல்னு தாங்க சொல்லணும். எல்லாமே ஒரு விபத்துன்னு சொல்லலாம். அது மாதிரி தான் நாம் இத்தனை நாள் தான் வாழ போகிறோம் அப்படின்னு யாராலையுமே சொல்ல முடியாது. என்னடா இப்படி சொல்கிறேன்னு நினைக்க வேண்டாம். அர்த்தம் இத்தாங்க, ஒரு சராசரி மனிதன் 68 வயசுலேருந்து 75 வயசு வரையும் வாழ்கிறான். பட் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் அதெல்லாம் சாத்தியமே இல்லை. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, நம்ம கூட சேர்ந்து வாழ்கிற பல உயிரினங்கள் இருக்குது. அதில் நீண்ட காலம் வாழக்கூடியது இருக்குது, குறுகிய காலம் வாழக்கூடியது இருக்குது. அதை பற்றி பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ரேபிட், அதாவது முயலுங்க. இது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும்ல. அதுவும் இல்லாமல் இது பயங்கர வேகமாகவும் ஓடும். இதோட ஆயுள் காலம் பார்த்தோம்னா 12 வருஷம். இதை பார்க்க எலியாட்டமே இருக்குல்ல, ஆனால் இது எலி இல்லை. இது பேர் பார்த்திங்கன்னா கினியா பிக்ஸ். இதுவும் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குல்ல. இதோட நேட்டிவ் பார்த்தோம்னா சவுத் ஆஃப்ரிக்கான்னு சொல்கிறாங்க. இது நோயால் ஈஸியாக தாக்கப்படுமாம். இதோட ஆயுள் காலம் பார்த்தோம்னா 4 வருஷம். நம்ம பார்க்குறது மஸ்கிட்டோ ஃபிஷ். இதோட பிறப்பிடம் பார்த்தோம்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ். இந்த வகையான மீன் பார்த்தோம்னா 2 வருஷம் தான் வாழும்னு சொல்கிறாங்க. இதுலேயும் இந்த பெண் மீன் வகை இருக்குல்ல, அது ஆண் மீன்களை விட கொஞ்சம் காலம் அதிகமாக வாழும்னு சொல்கிறாங்க. லிஸ்ட்டில் அடுத்து வரது பார்த்தோம்னா பேந்தர் கெமலின், அதாவது பச்சோந்தி. பல்பு மாதிரி கலராக மாற்றும்ல, அதுதாங்க. இதோட லைஃப் ஸ்பேன் பார்த்தோம்னா 1 இயர் தான். இந்த கெமலியன் ஃபேமிலியிலே ஷார்ட்டஸ்ட் லைஃப் ஸ்பேன் பார்த்தோம்னா இந்த பேந்தர் கெமலின் தான் சொல்கிறாங்க. இதோட நேட்டிவ் பார்த்தோம்னா நார்த்தன் அண்ட் ஈஸ்டர்ன் மடகாஸ்கர். இதுக்கு ஷார்ட்டஸ்ட் லைஃப் ஸ்பேன் இருக்கிறனால இது ரேபிட் மீட்டிங் வச்சுக்குமா. இதில் ஆச்சரியமான விஷயம் என்னென்னா டக்குன்னு கலர் மாற்றுறது தான். நினச்சாலே சூப்பராக இருக்குல்ல. அடுத்து நாம் பார்க்குறது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஆமாங்க, நம்மளை ரொம்பவே தொந்தரவு பண்ணுற எலி. இதோட பிறப்பிடத்தை பற்றி நம்ம சொல்லவே வேண்டாம். ஏன்னா மேக்ஸிமம் நம்ம வீடு தான் இதோட பிறப்பிடமாகவே இருக்குது. என்ன தான் எலிக்கு 1 இயர் லைஃப் ஸ்பேன் இருந்தாலும் அந்த 1 இயரில் அது 1000 குட்டியை போட்டு நம்மளை ஓட விட்டுருங்க. அந்த 1 இயர்லேயும் பல எதிரிகளை அது எதிர்கொள்ளுது. நம்மளையும் போனேன்னு தாங்க சொல்கிறேன். அடுத்து ட்ராகன் ஃப்ளை. இதில் 5000 டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த ட்ராகன் ஃப்ளையோட லைஃப் ஸ்பேன் பார்த்தோம்னா ஜஸ்ட் 4 மந்த் தான். இந்த 4 மந்த் முடிஞ்சு சாகிறதுக்குள்ளே பல பேரால் இது கொல்லப்படுது. எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா ஸ்பைடர்ஸ், பேர்ட்ஸ் அண்ட் ஃப்ராக்ஸ். இது நம்ம பார்க்க போகிறது ஹவுஸ் ஃப்ளைஸ், அதாவது இந்த ஈதாங்க. இதுவும் நம்மளை ரொம்ப கடுப்பேற்றும்ல. இதோட லைஃப் டைம் பார்த்தோம்னா 4 வாரம் தான். அதோட லைஃப் டைமுக்குள்ளே ஒரு ஃபீமேல் 1000 எக்ஸ் லே பண்ணுமா. நல்ல வேலை இது 4 வாரத்தோடு போச்சு. அடுத்து ஆண்ட்டுனாலே ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கும். பட் இந்த வகையான ட்ரோன் ஆண்ட்டு பார்த்தோம்னா ரொம்ப சோம்பேறி அண்ட் அதிகமாக வேலையும் செய்யாதான். இதில் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, இது ஃபீமேலோட மீட்டிங் வச்சதுக்கப்புறம் இறந்துருமா. இதோட லைஃப் டைம் பார்த்தோம்னா ஜஸ்ட் 3 வீக்ஸ் தான். அடுத்து கஸ்ட்ரோஸ்ட்ரைக்கா. இது ஒரு மெரைன் மைக்ரோ ஆர்கானிசம், கடலில் வாழக்கூடியது. இது மைக்ரோ ஆர்கானிசம்ன்றனால கண்ணுக்கு அவ்வளோவா ஈஸியாக தெரியாது. இது ஜஸ்ட் 3 மில்லிமீட்டர் தான் வளரும்னு சொல்கிறாங்க. இதோட ஆயுள் காலம் பார்த்தோம்னா 3 டேஸ் தான். நம்ம இந்த லிஸ்ட்டில் லாஸ்ட்டாக பார்க்க போகிறது மே ஃப்ளைஸ். இதோட லைஃப் டைம் பார்த்தோம்னா 24 மணி நேரம் தான். இதை ஒன் டே இன்செக்ட்னு சொல்லுவாங்க. நாம் எப்படி பிறந்தோன்னு யோசிக்கிறதுக்குள்ளேயே செத்துரும் போல பாவம். இதில் 2500 டிஃப்ரெண்ட் ஸ்பீசஸ் இருக்குது. இதில் சிலது பிறந்த கொஞ்ச நேரத்துலேயே இறந்துடுமா. அவ்வளோதாங்க. இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நன்றி.